ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேசரி பண்ண போகிறோம். கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை போட்டு முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு வறுக்கணும். வறுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு வந்து கலர் மாறாமல் ஒரு வாசனை வரும். கலர் மாறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர்றப்போ முந்திரி பருப்பை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ரவை இருக்கு இல்லையா, ரவையை அதை போட்டு கொட்டி நீங்கள் அப்படியே வறுக்க ஆரம்பிக்கும். ரவை அந்த நெய்யில் மிச்சம் இருக்கக்கூடிய நெய்யில் போட்டு வறுக்கிறப்ப திப்பியாக இருக்கும். அது வந்து நம்ம நல்லா வறுபட்டதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து உதிரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசனையும் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துணும். ரவை வந்து கருக விடக்கூடாது, கலர் மாற விடக்கூடாது. ரெண்டும் பார்த்துக்கணும். பார்த்து நீங்கள் அதை இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி, இதுதான் கணக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு எடுத்துக்கலாம். இல்லைனா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5 கப்பு ஜீனி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் இல்லைன்னா நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய், அதாவது வந்து சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஆயில் ஏதோ ஒரு ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டு ஊற்றி ஃபுட் கலர் சேர்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து இப்போ வந்து அதுக்கு நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரவையை கொட்டி கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, ஏலக்காய் பொடி அதை போட்டு நீங்கள் அப்படி கிண்ட ஆரம்பிச்சிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ரவை நல்லா கொதிச்சு வரப்போ தண்ணி வற்றும். தண்ணி வற்றி வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜீனி எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜீனி, அதை அந்த 1.5 கப்பு இல்லைன்னா 1 கப்பு அந்த ஜீனியை நீங்கள் போட்டுக்கணும். இனிப்புக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும். போட்டு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கிறப்போ ஜீனியானது அப்படி மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி அப்படி ஃபஸ்ட்டு லூஸாக வரும். அதுக்கப்புறம் டைட்டாக ஆரம்பிக்கும். டைட்டாக ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டுறப்போ அப்படி அடி பிடிக்காமல் அப்படி கிண்டி விட்டே வரணும். கிண்டிகிட்டே வர்றப்போ நீங்கள் கிண்டுற அந்த கரண்டில வந்து அந்த கேசரியானது ஒட்டக்கூடாது. இதுதான் பதம். அந்த பதத்துக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் அதை இறக்கி வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம். சரிங்களா? செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.